நான் பாவிதானாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினே வாயென்று என்னை அழைத்தீரின் மீட்பரே வந்தேன். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும். யாத்திராகமம் 32:32 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மோசே தேவனோடு சஞ்சரிக்கிற போது ஆரோன் ஜனங்களை தவறான வழியில் நடத்துகிறார். தேவன் சொல்லுகிறார் மோசையின் இடத்துல, ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், நீ இறங்கி போ என்று சொல்லுகிறார். அவர்கள் செய்கிற பாவத்தை மோசே பார்த்து கோபம் கொண்டு ஜனங்கள் மீது தேவனிடத்துல போய் கெஞ்சுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தருளும், கூடுமானால் மன்னித்தருளும், இல்லை என்று சொன்னால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து, நமக்கு ஒரு சபையை கொடுத்து, நமக்கு ஒரு மந்தையை கொடுத்து இதை வழிநடத்தும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். ஆனால் அநேக ஆத்துமாக்கள், அநேக மந்தை வழி தவறி போகும்போது நம்ம என்னங்க செய்து கொண்டு இருக்கிறோம்? அவருடைய ஆத்மாவுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம் அல்ல கட்டுகிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆத்மாவுக்காக, அந்த ஒரு நபருக்காக நம் பரிதவித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மோசையின் இடத்தில் தேவன் கொடுத்த ஜனங்களுக்காக மோசை பரிதவித்து நிற்றார். அவர் போய் மன்னிப்பு கேட்கிறார் தேவனிடத்தில். இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர் தன்னுடைய மந்தைகளுக்காக, தன் சபையில இருக்கிற ஆடு வழி தவறி போகிறது என்று தெரிந்தும் அவர்களுக்காக பரிதவித்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் யோசிப்போம், அதை சிந்திப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.